ஹாய். ஸோ நம்ம மேல் இன்ஃபர்டிலிட்டி இல்லைனா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு இப்போ உள்ள அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன? ஸோ நான் ஃபஸ்ட்டு மேல் இன்ஃபர்டிலிட்டியை பற்றி பேசுகிறேன். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்டிலிட்டினாலுமே இப்போ உள்ள ரீசன்ட் சயின்ஸோட அட்வான்சஸ் படி ஆல்மோஸ்ட் எந்த ஒரு கண்டிஷன், அதாவது 0 ஸ்பெர்ம் கவுண்டாக இருந்தாலும் இல்லைனா உங்கள் டெஸ்டிஸ்ல ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே இல்லாமல் இருந்தாலுமே உங்களோட ஓன் பயாலஜிக்கல் பேபி உங்களுக்கு கிடைக்கிறதோட சான்சஸ் கட்டாயம் இருக்குது. பிகாஸ் நம்ம இப்போ ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டெம் செல்ஸோ இல்லைனா க்ரோத் ஃபேக்டர்ஸோ இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணி உங்களோட டெஸ்டிஸோட ப்ரொடக்ஷனை நம்ம இன்டியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணுறதுலேருந்து நமக்கு ஒரு ஸ்பெர்ம் கிடைச்சாலுமே அதை நம்ம ஒரு டெஸ்ட் டியூப் பேபி யூஸ் பண்ணி உங்களோட ஓன் பயாலஜிக்கல் பேபியோட சான்சஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் வரக்கூடிய பாத்வேல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே இப்போ உள்ள அட்வான்ஸ்ட் மைக்ரோ சர்ஜரி மூலமாக அந்த பாத்வேயுமே நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் ஃபீமேல் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஓவேரியன் ரிசர்வ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லைனா எண்டோமெட்ரியம் ரொம்ப புவராக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ரீஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு, அதுவும் எஸ்பெஷலி உங்கள் பாடியிலேருந்தே நம்ம அந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்து நம்ம ரீஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ உள்ள சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. தேங்க்யூ.